இங்க சந்தியாக்கு நல்லபடியா குழந்தையும் பிறந்தது. ஆனா அந்த குழந்தைய கடத்ததுனால போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்த சந்தியாக்கு மனசு சரியில்லைன்னு சொல்லிட்டு சரி வேலைக்கே போயிடலான்னு வேலைக்கும் வந்துடுறாங்க. இப்ப வேலைக்கு வந்த இடத்துல அந்த பொண்ணுக்குமே குழந்தை பிறந்திருக்கும். ஆனா இது அவளோட குழந்தையோ அப்படின்ற மாதிரி சந்தேகமும் வந்திருக்கும். இதனால சந்தேகப்பட்ட சந்தியாவுமே இதுல ஏதோ தப்பு இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கிட்ட அம்மா உங்களுக்கு எங்க குழந்தை பிறந்துச்சுன்னு சொல்லி கேக்குறாங்க. அவளுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியாம உனக்கு குழந்தை பிறந்தா அதே ஹாஸ்பிட்டல் தான் எனக்கு குழந்தை பிறந்துச்சுன்னு சொல்றா. இதை கேட்ட உடனே சந்தியா சும்மா இல்லாம அடுத்தடுத்து மேலும் கொஸ்டினை கேட்க இவ உடனே பயப்பட ஆரம்பிக்கிறா. எங்க இவளுக்கு உண்மை தெரிஞ்சிருமோ அப்படின்ற மாதிரி. அந்த நேரம் போலீஸ் அந்த இடத்துல வரவும் சந்தியா அங்கிருந்து போயிட்டு போலீஸ்காரங்க கிட்ட பேசுறாங்க. போலீஸ்காரங்களும் எங்களுக்கு உங்க ஹஸ்பண்ட் மேலதான் சந்தேகமா இருக்கு, அவர் மட்டும் தான் இந்த வேலையை செஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாரு. இதை கேட்டு சந்தியாவுமே சார் கண்டிப்பா அவர் அப்படி பண்ணிருக்க மாட்டாரு, அவர் குடிப்பார் தான், ஆனா மத்த வேலைகளை செய்வார் தான், ஆனா அவர் குழந்தை திருடுற அளவுக்குலாம் அவர் அந்த மாதிரி பண்ண மாட்டாரு சார் சொல்றாங்க. இருந்தாலும் இவங்க இல்லமா எங்களுக்கு ஒரு இன்வெஸ்டிகேஷன்லாம் போய்கிட்டு இருக்கு, உண்மை எதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா தான் நாங்க எது வந்தாலும் சொல்ல முடியும்னு சொல்றாங்க. உடனே சந்தியா சார் எனக்கு இன்னொரு சந்தேகமும் இருக்கு, இந்த வீட்டுல குழந்தை பிறந்த இந்த அம்மாவோட குழந்தை இவங்களோட குழந்தையானே தெரியல, ஆனா இவங்க கிட்ட இருக்கக்கூடிய எல்லா சைனிங்கும் என்னோட குழந்தை கிட்ட இருக்கிற மாதிரியே இருக்கு, எனக்கு எதுவும் சந்தேகமா இருக்குன்னு சொல்றாங்க. இதை கேட்கிற அந்த போலீஸ்காரமே சரி நாங்க என்னன்றதை விசாரிச்சுட்டு உங்ககிட்ட சொல்றோம் அப்படின்ற மாதிரி அங்க இருந்து போயிடுறவங்க. இந்த பொண்ணுமே அவங்க அம்மா கிட்ட அம்மா இந்த குழந்தை நம்மளுது இல்லன்றது சந்தியாக்கு தெரிய வருது, கொஞ்சம் கொஞ்சமா அவ கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறா, எனக்கு என்னவோ சந்தேகமா இருக்கு, பயமாவும் இருக்குது, அம்மா நீங்க தான் என்ன காப்பாத்தணும், ஏற்கனவே எனக்கு குழந்தை இல்லாம என்னோட மாமியார் வீட்டுல என்ன என்னெல்லாம் சொல்லி கூப்பிட்டாங்கன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும், 8 வருஷமா அந்த மலடின்ற பேரை கேட்டு நான் ரொம்பவே அழுத்து போயிருக்கேன், நீங்க தான் என்ன காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்ட சொல்றா. இதை கேட்ட உடனே அவங்களுமே நீ எதுக்கும் கவலைப்படாத, கண்டிப்பா அவள் நாளையில இருந்து நான் வேலைக்கே வரவிட மாட்டேன், நீ எதுக்கும் கவலைப்படாதுன்னு சொல்லிட்டு அவங்களுமே அவளுக்கு ஆறுதல் சொல்றாங்க. இப்ப மறுநாள் சந்தியாவும் வேலைக்கு வரா. ஆனா அந்த வீட்டம்மாவோ இதுக்கப்புறம் வேலைக்கு வர தேவலமா, கொஞ்ச நாளைக்கு அந்த பையனுக்கு உடம்பு சரியில்லை, அந்த குழந்தை பாதுகாப்பா இருக்கணும், யாரும் வெளியாளுங்க வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க டாக்டர்ஸ், அதனால நீ வர தேவலமா அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டோடனே சந்தியாவுமே இன்னைக்கு எப்படியாச்சும் அந்த குழந்தைய நான் வாங்கி கண்டிப்பா இது யாருதுன்றது தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுனால இல்லம்மா என்னோட பர்ஸ் உள்ள இருக்கு, அதை மட்டும் நான் எடுத்துக்கிட்டு நான் இதுக்கப்புறம் வரலன்னு சொல்லிடுறாங்க. சரிமான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு உள்ள விடுறாங்க. ஆனா அந்த பொண்ணு வேகமா ஓடி போயிட்டு அந்த குழந்தைய தூக்கிக்கிட்டு ஒரு தனியா லாக்கர் ரூம்குள்ள போயிடுறா. இந்த குழந்தை யாருது மட்டும் சொல்லுங்க, இந்த குழந்தை உங்களுக்கு மட்டும் எனக்கு தெரியுது, நீங்க கண்டிப்பா இதை சொல்லல அப்படின்னா நான் போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியதா இருக்கும் அப்படின்ற மாதிரி அந்த குழந்தைய வச்சு அவளுமே மிரட்ட ஆரம்பிக்கிறா. இதை கேட்டதுமே அவங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. சரி உண்மையை சொல்லிதான் ஆகணும் அப்படின்ற மாதிரி அவங்களுமே உண்மையை சொல்ல வராங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்றத நெக்ஸ்ட் பார்ட்ல பார்க்கலாம் கைஸ். மறக்காம இது பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.